Good morning students. இந்த வீடியோவில் நாம் அசோசியேட்டிவ் அரேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக பிஹெச்பியில் வந்து இண்டெக்ஸ்ட் அரே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், நார்மலாக அரே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அசோசியேட்டிவ் அரே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அசோசியேட்டிவ் அரேஸ் ஆர் அரேஸ் தட் யூஸ் நேம்டு கீஸ் தட் யூ அசைன் டு தம். ஸோ நம்ம கீ வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதனுடைய எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அரே மாதிரி தான் இதையும் டிக்ளேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம கீ வேல்யூஸ் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வாங்க நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை அசோசியேட்டிவ் அரேயில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணால் நியூ ஃபோல்டர் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் நேம் கொடுக்குறேன். ஸோ அரே, ஆனால் அரே நேம்னு எழுதலாம், array1.php அப்படின்னு சொல்கிறேன். ஸோ array1.php ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறேன். php என்டர். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், $a ஈக்குவல். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போனால் அரே அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கீ வேல்யூ அசைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு. ஸோ முதல் எலமெண்ட்டை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். 30, ஒரு 60, 90, 120, 100. ஸோ இது மாதிரி எலமெண்ட்டு நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு வந்து கீ வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் அரேயில் நம்ம எலமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இதனுடைய பொசிஷன் வேல்யூ தெரியும். 0 ஸ்டார்ட் ஆகணுன்னே நம்ம 0, 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்தந்த எலமெண்ட்டில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அது டிஸ்பிளே ஆகிரும். அந்தந்த பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது டிஸ்பிளே ஆகிரும். பட் ஹியர் வந்து நம்ம ஒரு யூனிக் கீ கொடுக்கணும். அதாவது ஒரு கீ கொடுத்தா அந்த கீ மற்ற எதுக்கும் கொடுக்கக்கூடாது. ஸோ நார்மலாக வந்து S1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு போட்டு லெஸ் தென் போட்டுக்கணும். இப்போ வந்து இதை வந்து நாம் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். எஸ், இப்படி கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டபுள் கொட்டேஷன் போட்டு S2, ஸோ இது S3. S4, S5, ஓகே. நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 90 அப்படிங்கிற இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அரே வேரியபிள் என்ன, A இஸ் அரே வேரியபிள். ஸோ அரே ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ்ட் அரேயில் என்ன பண்ணுவோம், நான் பொசிஷன் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம அசைன் பண்ணுற கீ வேல்யூ யூஸ் பண்ண வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ 90 தானே நான் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ S3. ஸோ இங்கே கொடுக்கும்போது என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும். ஓகே, என்டர். இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிடு. இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். ரைட், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு அடிங்க. ஸோ வெல்கம் டு ஜாம் வந்தாவே நம்ம சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நான் என்ன ஃபோல்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PHP கோட் அப்படிங்கிறது நம்ம கோட். ஸோ ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணி பார்த்தங்காட்டி அதனுடைய கோடிங் கீழே வரும். PHP S கோட் ஸ்மால் லெட்டர் அப்படின்ற ஃபோல்டர். இதில் வந்து நாம் இப்போ சேவ் பண்ணது வந்து array1.php. ஸோ இப்போ நம்ம என்டர் தட்டினா 90ங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். எஸ், டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எனிதிங் நீங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணாலும் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் the value of array is, இந்த இடத்துல வந்து எப்பவுமே கமா போட்டுங்க.
save, then refresh. Yes, the array value of A is 90. இங்கே கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் கிடைக்கும். எஸ், ஓகே. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்து 2 டைமென்ஷனல் அரே எப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வெயிட், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயில் சில மாடிஃபிகேஷன் பண்ணலாம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கீ அண்ட் வேல்யூ இந்த ரெண்டுமே வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்த மாதிரி நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த வேல்யூஸ் ஆஃப் அரே ஏ ஈஸ்ன்னு சொல்லி S4 அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ S4ஓட வேல்யூ வந்து 120 நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம டபுள் கொட்டேஷனையும் வேல்யூவில் கொடுக்கலாம், சிங்கிள் கொட்டேஷனும் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ உங்களோட 12th புக்கில் கொடுத்துருக்கிறது கரெக்டு தான். தேங்க்யூ.